Hello teachers, welcome to Tara Data Academy. So நாம வந்து இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா approaches in science teaching. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ரிஷியேட்டிங் சயின்ஸ்ன்றதை பார்த்தோம். ஒரு ரெண்டு கிளாஸ் செஷனாக நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னு நினைக்கிறேன். இல்லை 3 செஷனாக கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ வந்து இந்த வீக் 4க்கான டாபிக் என்னென்னா அப்ரோச்சஸ் இன் சயின்ஸ் டீச்சிங். ஸோ இது கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான், ஓகேங்களா? அவ்வளோ கஷ்டம்லாம் அவ்வளோ இல்லை. ஸோ நம்ம இந்த வீக்லி ஷெடியூல்ன்றது டார்கெட் பேட்சில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த டார்கெட் பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கும் ஒரு டாபிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு சில டாபிக்ஸ் நம்ம கொடுப்போம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணுற மாதிரி டாபிக்ஸ் கொடுத்து அதை அந்த வீக்கில் கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், ஓகேங்களா? இது வந்து டார்கெட் பேட்சில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த டார்கெட் பேட்சில் வேறு என்னென்ன இன்க்ளூடட்னா இந்த 500 rupees பேட்ச் இருக்குல்ல, இதில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே இதில் இன்க்ளூடட். ப்ளஸ் வந்து இந்த டார்கெட் பேட்சில் வீக்லி ஷெடியூல். ஸோ ஒரு வீக்குமே ஷெடியூல் கொடுத்துருவோம், ஸ்டடி பிளான் கொடுத்துட்டு அதை வந்து வீடியோஸாக ப்ரொவைட் பண்ணி டெஸ்ட்டுன்றதை ப்ரொவைட் பண்ணுவோம். இது சயின்ஸ், நீங்கள் வந்து சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 6 to 8 இருக்க எல்லா டாபிக்ஸுமே நான் டீச் பண்ணுவேன். மேக்ஸ் கண்டென்ட் இருக்கட்டும், மேக்ஸ் பெடகாஜி, சயின்ஸ் கண்டென்ட் சயின்ஸ் பெடகாஜி, இங்கிலீஷ் கண்டென்ட் அண்ட் இங்கிலீஷ் பெடகாஜி, தமிழ் கண்டென்ட் அண்ட் தமிழ் பெடகாஜி, சிடிபி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் இந்த டார்கெட் பேட்சில், ஓகேங்களா? இப்போ நம்ம இது வரைக்குமே வந்து 1000 rupeesக்கு கொடுத்துட்ருக்கோம். 17th ஜூலைலேருந்து இந்த அமௌண்ட்ன்றது 1200 இன்க்ரீஸ் செய்யப்படும், ஓகேங்களா? ஸோ நான் வந்து திடீர்னு இன்க்ரீஸ் பண்ணால் சில பேருக்கு வந்து ஏன் முன்னாடியே சொல்லலைன்ற மாதிரி தோணும். நம்ம ஆல்ரெடி அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 17 ஜூலைக்கு அப்புறம் 1200 இன்க்ரீஸ் பண்ணப்படும். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம கவர் பண்ணுறோம். ப்ளஸ் இதில் என்னென்ன இன்க்ளூடட்னா கொஷின் பேங்க் வித் எக்ஸ்ப்ளனேஷன் அதுவுமே இன்க்ளூடட் இருக்குது. இந்த பிடிஎஃப்மே இன்க்ளூடட் இருக்குது. இது 800 to 900 பேஜஸ்ன்றது வரும், ஓகேங்களா? ஸோ மாடல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ்க்கான மாடல் டெஸ்ட்டு பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் 10 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீ 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். நீங்கள் கன்வீனியன்ட் டைமில் இந்த எக்ஸாம்ன்றதை கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ சாப்டர் வைஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே 2-3 பிடிஎஃப்ன்ற மாதிரி வேரியண்ட்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த பிடிஎஃப் வந்து எந்த நேச்சர் ஆஃப் டெல்லிங் இருக்குல்ல, அந்த நரேஷன், அந்த பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு எந்த நடையில் படிக்கணும்னு தோணுதோ அந்த பிடிஎஃப்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான பேட்ச் நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் இது வரைக்கும் கொடுத்துட்ருந்தோம். ஸோ நம்ம எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம 1200 இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையான்றதை அப்புறம் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், 17 ஜூலைக்கு அப்புறம் 1200 இன்க்ரீஸ் செய்யப்படும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ளீஸ் டிஸ்கவுண்ட் கேட்காதீங்க, நான் முன்னாடி சொல்லிட்டு தான் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் பேங்க் வித் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து 200 rupeesக்கு கொடுத்துட்ருக்கோம். பேப்பர் 1, பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ்க்கு இது அவைலபிள். இந்த 500 rupees பேட்ச்ன்றது 17 ஜூலைலேருந்து 750 இன்க்ரீஸ் செய்யப்படும், ஓகேங்களா? உங்களுக்கு 17 ஜூலை வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் பார்த்தீங்களா, இந்த 500 rupees பேட்ச் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க, 1000 rupees ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ 17 ஜூலைலேருந்து இந்த மாதிரி மாற்றங்கள்ன்றதை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த 200 rupees பேட்ச்ன்றது வந்து இது கூட இந்த மாடல் டெஸ்ட் இருக்குல்ல, இது ரெண்டுமே சேர்த்து 400 இன்க்ரீஸ் செய்யப்படும் ஃப்ரம் 17 ஜூலை. இது வந்து நான் தனி ஒரு இந்த மாதிரி பேம்ப்ளெட்டில் கொண்டு வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ என்ன விதமான டவுட் இருந்தாலுமே இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ப்ளீஸ் இன்க்ரீஸ் பண்ண அப்புறம் டிஸ்கவுண்ட் கேட்காதீங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டு தான் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாபிக் என்னென்னா அப்ரோச்சஸ் இன் சயின்ஸ் டீச்சிங் பார்க்கலாமா? So teaching of science can be done in different ways depending on the objective content and learner's level. Each approach provides a different way to make learning more meaningful and scientific. சயின்ஸ் வந்து சொல்லித்தரதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தடு கிடையாது, ஓகேங்களா? நம்ம என்ன டாபிக் எடுக்கிறோமோ அதை வந்து பசங்க என்ன கிளாஸ் படிக்கிறாங்களோ மற்றும் வந்து அவங்களுக்கு என்ன புரிய வைக்க போகிறோமோ அந்த அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம், ஓகேங்களா? நம்ம என்ன புரிய வைக்க போகிறோமோ இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் டீச்சிங் ஸ்டைலுன்றது மாறும். ஒவ்வொரு அப்ரோச்சும் சயின்ஸு வெறும் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாமல் அர்த்தமுள்ள ஒரு விஷயமாக படிக்க உதவுது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது இண்டக்டிவ் அப்ரோச். ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லலாமா? ஸோ நல்லா டீச்சர்ஸ் எப்போவுமே வந்து ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சின்ன பசங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் பெரிய பசங்களுக்கு கான்செப்ட் ஓரியன்டாக மிக்ஸ் பண்ணி சொல்லி தருவாங்க. ஸோ வேறு என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து ப்ரைமரி கிளாஸ் பசங்களுக்கு வந்து பிளான்ட்ஸ் க்ரோயிங் பற்றி சொல்லி தரணும்னா அவங்கள வந்து டேரெக்டாக தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் பார்க்க வைப்போம். அதே 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸோ இல்லை கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து போர்டில் ஈக்குவேஷன் வழியாக சொல்லி தருவோம், ஓகேங்களா? இதான் வந்து இந்த அப்ரோச்சஸ் ஆஃப் சயின்ஸ் டீச்சிங்கை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ வந்து இண்டக்டிவ் அப்ரோச்சை பற்றி பார்க்கலாம்.
இண்டக்டிவ் அப்ரோச்சை தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா உள்நோக்க அணுகுமுறைன்ற சொல்லுவோம். இதெல்லாம் தமிழ் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது தானே, அதுக்காக தான் சொல்கிறேன். In this approach, learning begins with specific examples or observations and moves towards a general rule or principle. இந்த மெத்தடில் முதல்ல ரூலை சொல்ல மாட்டாங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸு இல்லை வந்து அப்சர்வேஷன்ஸ், கண்ணால் பார்க்கும் விஷயங்கள், அதான் அப்சர்வேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து கண்ணால் பார்க்கும் விஷயங்கள் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுவாங்க. அதில் பசங்களை யோசித்து லாஸ்ட்டில் ஒரு மெயின் ஃபார்முலாவோ ஒரு ரூலை கண்டுபிடிப்பாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா எப்படின்னா வந்து நிறைய விஷயங்களை காமிக்கிறத வச்சு நீங்கள் ஓகே இப்படி இருக்கோ, அவன் வந்து எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கானே அப்போ அவன் கொஞ்சம் அவனோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் ஒரு ரூலோ ஒரு ஜென்ரலாக நீங்கள் கொண்டு வரீங்களே, அதுதான் வந்து இந்த இண்டக்டிவ் அப்ரோச்ன்றது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பசங்க வந்து சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்க இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு மெத்தடாக சொல்லலாம் இந்த இண்டக்டிவ் அப்ரோச்ன்றது. ஸோ இதை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். டீச்சர் கிவ்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் மெட்டல்ஸ் லைக் அயன், காப்பர், அலுமினியம் அண்ட் நான் மெட்டல் லைக் wood, plastic, rubber and a battery bulb circuit. ஓகேங்களா. ஸோ the student tests each item, observe that only the metal objects light up the bulb and eventually formulate the general rule themselves. Metals are good conductors of electricity. ஸோ வந்து கிளாஸில் டீச்சர் வந்து செல்லு, ஒயரு, பல்பு உள்ள அந்த சிம்பிள் சர்க்கியூட் வந்து கொண்டு காமிக்கிறாங்க. ஸோ பசங்க கையில் வந்து அயனை எடுக்கிறாங்க, பிளாஸ்டிக் எடுக்கிறாங்க, எரேசர் எடுக்கிறாங்க, காப்பர் காயின் எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஓகேங்களா. ஸோ கனெக்ட் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. பல்பு வந்து அயன் நெயில் இருக்குல்ல, அந்த அயன் ஆணி இருக்குல்ல, ஸோ இரும்பு ஆணி மட்டும் வந்து காப்பர் அயனுக்கு மட்டும்தான் வந்து எரியுது. பல்பு வந்து இந்த அயன் இரும்பு ஆணிக்கும் காப்பர் காயினுக்கு மட்டும்தான் எரியுது. இதனால் பசங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மெட்டல் ஐட்டம்ஸ் மட்டும்தான் கரண்ட்டை பாஸ் ஆகுதுன்னு அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. இது எந்த ஐட்டம்ஸுமே நாட் எ குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. மெட்டல்ஸ் மட்டும்தான் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்றதை இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா வந்து புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன். Student discovers scientific laws by observing real life situations or experiment. ஸோ வெறும் புக்கில் படிக்காமல் நிஜமாக நடக்கிற விஷயத்தை பார்த்து அதில் இருந்த சயின்ஸ் ரூல்ஸை பசங்களே வந்து கண்டுபிடிக்கப்படுறாங்க இந்த மாதிரி மெத்தட் மூலிமா. ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வ் தட் எவரி ஆப்ஜெக்ட், அதாவது வந்து ஆப்பிளோ இல்லை பாலோ ஸ்டோனோ ஃபால்ஸ் downwards. So they conclude all objects are attracted toward the earth due to law of gravity. அதாவது நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழுந்த அந்த கதை தான் இது. பசங்க வந்து கிரிக்கெட் பாலை அந்த மாதிரி வந்து போட்டு விளையாடுறதுனால கீழே விழுத்தது, ஓகேங்களா. ஒரு ஸ்டோன் போட்டாலுமே கீழே விழுது. பூமிக்கு ஏதோ வந்து ஒரு அட்ராக்ஷன் பவர் இருக்குது அப்படின்னு அவங்களே வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஓகேங்களா. மெரிட்ஸ் என்ன? டெவலப்ஸ் ரீசனிங் அண்ட் அப்சர்வேஷனல் ஸ்கில். பசங்க நல்லா உட்காந்து கவனிக்கிற அந்த திறனும் எதனால் இது நடக்குதுன்னு யோசிக்கிற அந்த அறிவியும் வந்து வளருது. நெக்ஸ்ட் வந்து என்கரேஜஸ் டிஸ்கவரி அண்ட் கியூரியாசிட்டி. பசங்களுக்கு வந்து புது விஷயத்தை கண்டுபிடிக்கிற அந்த ஆர்வம்ன்றது அதிகமாகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோட்ஸ் ஆக்டிவ் லேர்னிங். பசங்க தூங்க மாட்டாங்க, ஆக்டிவாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிமெரிட்ஸ். டைம் கன்சூமிங். ஒரு டாப்பிக்கும் வந்து எக்ஸாம்பிள் காட்டி புரிய வைக்க ரொம்ப நேரம் ஆகும். சிலபஸை சீக்கிரம் முடிக்க முடியாது. நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் டாபிக்ஸ். ஸோ எல்லா அட்வான்ஸ்டு சயின்ஸ் கான்செப்ட்டுக்கும் நம்ம வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஸ்கூலில் வந்து எடுத்து வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸு, அந்த பிளாக் ஹோல் இருக்குல்ல, இந்த மாதிரி கான்செப்டாக நம்ம கிளாஸ்க்குள்ளே கொண்டு வர முடியாது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிடெக்டிவ் அப்ரோச். ஸோ வெளிநோக்கு அணுகுமுறைன்னு சொல்லுவோம். இதை படிக்கலாம், வாங்க டெஃபினிஷன் படிக்கலாம். லேர்னிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜென்ரல் லா ஆர் பிரின்சிபல் அண்ட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ். டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் த ரூல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். இது வந்து இண்டக்டிவ் மெத்தடுக்கு ஆப்போசிட்டானது ஒன்று. எங்கள் டீச்சர் வந்து முதல்ல வந்து மெயின் ஃபார்முலாவோ இல்லை லாவோ இல்லை ரூலோ வந்து போர்டில் எழுதி சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு மற்ற ப்ராப்ளம்ஸோ இல்லை எக்ஸாம்பிள்ஸோ செக் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா வந்து ரூல்ஸ், இப்போ வந்து ஏரியா ஆஃப் எ ஸ்பியருன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? 4πr² சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இப்போ 4/3πr3, சாரி
ஓகேங்களா. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் சொல்கிறேன். ஓகேங்களா. அது வால்யூம் நான் சொன்னது 4πr²ன்றது வால்யூம். இப்போ வந்து ஃபார்முலா வச்சு இந்த ஃபார்முலா அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. இது கொடுத்துட்டு ரேடியஸ்ன்னு சொல்லி 2 சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வால்யூம் ஆஃப் ஸ்பியர்ன்றதை கண்டுபிடிப்பீங்க. முதல்ல ஃபார்முலா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கொஷினை வந்து சால்வ் பண்ணுறத டிடக்டிவ் அப்ரோச். அதே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பியர் கொடுத்துட்டாங்க, ஒரு பாலை கொடுத்துட்டாங்க. அந்த பாலை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதோட வால்யூம், அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி பார்க்குறீங்க, ஏர் ஃபில் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ எவ்வளோ ஏர் எவ்வளோ தண்ணி அதில் வந்து ஆக்குப்பை பண்ணுறதுன்றத நீங்கள் வந்து மீட்டர் க்யூபாக வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க, இல்லை மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபார்முலாவை டிரைவ் பண்ணுறீங்க. வால்யூம்னா வந்து சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன், ஸோ சாரி. வால்யூம்னா 4/3πr3. ஓகேங்களா. இது இந்த சர்ஃபேஸ் ஏரியானா 2πr², சாரி 4πr². ஓகேங்களா. சாரி ஃபார் கன்ஃபியூசிங். ஓகேங்களா. ஸோ இந்த 4/3πr³ வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்கள் டிரைவ் பண்ணுறது தான் இண்டக்டிவ் மெத்தட். இது வந்து உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துட்டு நீங்கள் ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறது டிடக்டிவ் மெத்தட். இண்டக்டிவ் மெத்தட்னா ஃபார்முலாவை நீங்களே கண்டுபிடிப்பீங்க. டிடக்டிவ் மெத்தட்னா ஃபார்முலா கொடுத்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்க்கலாம், எக்ஸாம்பிள்ன்றதை பார்க்கலாம். Teacher explains Ohm's law. V is equal to IR, then students solve different circuit problems using it. ஸோ இப்போ நான் சொன்னல வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அதே தான். ஓகேங்களா. வந்து ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா கொடுத்துட்டு அதை வச்சு நிறைய வந்து சர்க்கியூட் ப்ராப்ளம்ஸ்ன்றது இந்த ஐஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேங்களா. ஸோ மெரிட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். நன்மைகள், சேவ்ஸ் டைம். ஸோ வந்து ரெடியாக ரூல்ஸ்ன்றது இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக சிலபஸை முடிச்சிடலாம். மேக்ஸ் லேர்னிங் சிஸ்டமேட்டிக்காக. ஸோ படிக்கிறது ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக இருக்கும். டெவலப்ஸ் அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ். இதனால் வந்து ஃபார்முலா வந்து ரியல் ப்ராப்ளம்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்ற ப்ராக்டிக்கலாக ஸ்கில்ன்றது வளரும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பியரோட வால்யூம் என்னன்னு கேட்கும்போது ஒரு ப்ராக்டிக்கல் கொஷின் தான் அது. ஓகேங்களா. உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணி போட்டுடுவீங்க. இதே மாதிரி சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ இது வந்து ரியல் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் பிரின்சிபல் அமௌண்ட்டு இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த டைம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஸோ ரியல் லைஃப்க்கு வந்து இது வந்து ரொம்ப அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிமெரிட்ஸ். ஸோ லேர்னிங் பிகம்ஸ் ரூட் இஃப் நாட் கம்பைன்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ். கான்செப்ட் புரியாமல் வெறும் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறதுனால ஸோ இது ஜஸ்ட் சில பேர் வந்து ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகேங்களா. லெஸ் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன். டீச்சர் மட்டுமே பேசிகிட்டே இருப்பாங்க, பசங்க வந்து சும்மா வந்து கவனிச்சிக்கிட்டே வந்து பாசிவாக லிசன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து டீச்சர் நடத்துவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதனால் ஸ்டூடெண்ட்டோட பார்ட்டிசிபேஷன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்கொயரி அப்ரோச். ஸோ தேடல் அணுகுமுறைன்னு சொல்லுவோம். டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பை ஆஸ்கிங் கொஷின்ஸ், இன்வெஸ்டிகேட்டிங், எக்ஸ்பெரிமெண்டிங், டிஸ்கவரிங் ஆன்சர்ஸ் ஆன் தேர் ஓன், ஜஸ்ட் லைக் சயின்டிஸ்ட். என்னென்னா வந்து இந்த மெத்தடில் வந்து மெயினாக கொஷின் தான். ஓகேங்களா. டீச்சர் வந்து லெக்சர் தர மாட்டாங்க, அதுக்கு பதிலாக வந்து பிரச்சனையோ இல்லை கேள்விகளோ கேட்பாங்க. பசங்க வந்து ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆன்சர்ஸை தேடி கண்டுபிடிப்பாங்க. அவங்க நிஜமாக ஒரு ரிசர்ச்சரோ இல்லை சயின்டிஸ்ட் மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இது வந்து பியூர்லி வந்து ஸ்டூடெண்ட் சென்டர், ஸ்டூடெண்ட்ஸை மையமாக வச்சுருக்கிற ஒரு மெத்தடாக சொல்லலாம். டீச்சர் இங்கே வந்து வெறும் வந்து ஒரு கைடு மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். டீச்சர் ஆஸ்க் வை டஸ் ஐஸ் ஃப்ளோட் ஆன் வாட்டர். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க ரிசல்ட்டு, அப்புறம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஐஸ் இஸ் லெஸ் தென் வாட்டர். ஸோ ஐஸோட டென்சிட்டி கம்மியாக இருக்குது, அதனால தான் அந்த ஐஸ்ன்றதை வந்து மிதங்குது தண்ணியிலன்றதை அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி கவனித்து அந்த ரிசல்ட்ன்றது கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல டீச்சர் வந்து கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் அவங்களே கண்டுபிடிப்பாங்க. ஸோ மெரிட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாமா. நன்மைகள், ப்ரொமோட்ஸ் சயின்டிஃபிக் திங்கிங். ஸோ சயின்ஸை வந்து அனாலிட்டிக்கலாக யோசிப்பாங்க, ரொம்ப ஆழமாக யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்கரேஜஸ் கிரியேட்டிவிட்டி அண்ட் கியூரியாசிட்டி. புது அளவில்லாத யோசிக்க வைக்கும் இந்த மெத்தட்ன்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் பிகேம்ஸ் லாங் லாஸ்டிங். ஸோ நம்மளே தேடி படித்த விஷயம் வந்து எப்போயுமே நம்ம மறக்காது, நம்மளுக்கு லைஃப் லாங்காக திரும்பவும் வந்து ஞாபகத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிமெரிட்ஸ், தீமைகள் என்னன்றது பார்க்கலாம். ரிக்வயர்ஸ் டைம் அண்ட் ரிசோர்ஸஸ். ரிசர்ச் பண்ணால் நிறைய மெட்டீரியல்ஸ், லெபரட்டரி செட்டப்பு மட்டும் வந்து நிறைய டைம் வந்து தேவைப்படும். டிஃபிகல்ட்டி இன் லார்ஜ் கிளாஸ் ரூம். ஸோ ஒரு கிளாஸில் 50-60 பசங்க இருந்தால் எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக கைட் பண்ணுறது டீச்சருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிச்சிடலாம். அது
கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச்னால் வந்து கட்டமைப்பு அணுகுமுறை. ஸோ இது என்னென்னா வந்து லேர்னர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் தேர் ஓன் நாலேஜ். ஸோ இது தமிழில் பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு அணுகுமுறைன்னு சொல்லுவோமா. லேர்னர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் தேர் ஓன் நாலேஜ் பேஸ்ட் ஆன் தர் பைரோல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ். Teacher act as a facilitator, not a source of all knowledge. ஸோ பசங்க வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பழைய அனுபவங்கள் இருக்குல்ல, அதுதான் பைரோல் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி, அதாவது இன்ட்ராக்ஷன் பண்ணி புதிய அறிவை வந்து அவங்களே வந்து உருவாக்கிப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இங்கே டீச்சர் வந்து எல்லாத்தையும் தலையில் திணிக்கிற ஒரு அறிவு களஞ்சியமாக கிடையாது. அவங்க வந்து ஒரு அறிவு களஞ்சியமாக இங்கே இருக்க மாட்டாங்க, சோர்ஸ் ஆஃப் ஆல் நாலேஜாக இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு வழிகாட்டியாக, ஸோ பசங்களுக்கு வந்து தப்பாக போகாமல் இருக்க, அவங்க வந்து ட்ராக்லேருந்து வெளில போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி மற்றும் வழிகாட்டியாக இருப்பாங்க டீச்சர். ஓகேங்களா, எக்ஸாம்பிள், students perform experiments on air pressure and discuss observations to form their own understanding on the concept. ஸோ டீச்சர் வந்து டைரெக்டாக வந்து ஏர் ப்ரெஷர்னா இதுதான்னு சொல்லித்தராங்க. பசங்க கையில் ஒரு கிளாஸோ ஃபுல்லாக தண்ணி கொடுத்து அது மேலே அதுக்கு மேலே ஒரு திக் பேப்பரு இல்லை கார்டு கொடுப்பாங்க. கார்டை வச்சு கிளாஸில் தலை கீழாக திருப்பினா தண்ணி கீழே விழுதா அப்படின்னு பார்த்து பாருங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸு சொல்லுவாங்க. அவங்களே ஷாக் ஆகிடுவாங்க. ஸோ கீழே இருந்த அந்த ஏரோட அந்த ப்ரெஷர் வந்து அதனால் அந்த அட்டைன்றது விழ மாட்டிக்குது. ஓகேங்களா, அவங்கக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி கான்செப்டை வந்து அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா, மெரிட்ஸ் என்ஹான்சஸ் செல்ஃப் லேர்னிங். பசங்களுக்கு வந்து சுயமாக படிக்கிற அந்த ஆர்வம்ன்றது வந்து தூண்டப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ வந்து ரூட் மெமரி மனப்பாடம் இல்லாமல் கான்செப்டை வந்து நல்லா ஆழமாக படித்து புரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்கரேஜஸ் கொலாபரேஷன் அண்டு ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நாம் செஞ்சது சரியானு யோசிக்க வைக்கும். ஓகேங்களா, ஸோ டிமெரிட்ஸ் என்ன? நீட்ஸ் ஸ்கில்டு டீச்சர்ஸ். எல்லா டீச்சர்ஸுமே வந்து எல்லா டீச்சர்ஸ்னாலுமே வந்து இப்படி கைடு பண்ண முடியாது. ரொம்ப ட்ரைனிங்கோ எடுத்து ஸ்கில்டு டீச்சர்ஸ் மட்டும் தேவைப்படுது. ஓகேங்களா, அப்புறம் பார்த்திங்கன்னா டைம் கன்சியூம். பசங்களே வந்து யோசித்து கண்டுபிடிக்க நிறைய டைம்ன்றது ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச். சிக்கலை தீர்க்கும் அணுகுமுறைன்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் given ரியல் லைஃப் ஆர் சயின்டிஃபிக் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆஸ்க் டு சால்வ் them using reasoning, experiments and analysis. ஸோ அந்த அப்ரோச்சில் வந்து சிம்பிளாக ஒரு சயின்டிஃபிக்கோ இல்லை ரியல் லைஃப் ப்ராப்ளம் வந்து பசங்க முன்னாடி வச்சுடுவோம். அதை வந்து சால்வ் பண்ண பசங்க வந்து லாஜிக்கலாக யோசிப்பாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, கடைசியில் அந்த டேட்டாவை வந்து ஆராய்வாங்க, அதாவது அனாலிசிஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தடுன்றது வந்து பார்த்திங்கன்னா இது பசங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸில் அட்வான்ஸ்டு ரிசர்ச்சு இல்லை வேறு அவங்களுக்கு அந்த கொடுக்குற அந்த டஃப் கொஷின்ஸு இல்லை டஃப் சுச்சுவேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண பேசிக் ட்ரெயின் மாதிரி இந்த மெத்தடுன்றது கொடுக்குது. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு கேன் வி பியூரிஃபை மட்டி வாட்டர். தென் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், ஃபில்ட்ரேஷன், செடிமெண்டேஷன், பாயிலிங் அண்டு டெஸ்ட் ரிசல்ட். டீச்சர் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி, அதாவது வந்து தண்ணியில் வந்து சேர் வந்து சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா, சேர் சேர்த்தோன்னே அந்த மடி வாட்டர், அதாவது வந்து சேறு தண்ணியாக இருக்குது வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஓகேங்களா, இதை வந்து எப்படி நீங்கள் ஃபில்டர் பண்ணுவீங்க, க்ளீன் வாட்டராக எப்படி மாற்றுவீங்கன்னு கேட்குறாங்க. பசங்க குரூப்பாக வந்து பிரிஞ்சு ஒருத்தர் கிளாத் வச்சு வடிகட்டலாம், இன்னொருத்தர் வந்து சாண்டு இல்லை சார்கோல் லேயர் யூஸ் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க வந்து கொஞ்சம் நேரம் வந்து அசையாமல் வச்சு அந்த அழுக்குன்றது கீழே படிஞ்ச அப்புறம் அதாவது செடிமெண்டேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து செடிமெண்டேஷன் ஆன அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த மேலே இருக்க சுத்தமான தண்ணியை வந்து நம்ம வந்து வேறு இதில் வந்து ஃபில் பண்ணிடலாம், இல்லை நம்ம வந்து பாயில் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஒரு ப்ராப்ளம் நீங்கள் வைக்கும்போது அதுக்கு சொல்யூஷன்றது அவங்க வந்து கொண்டு வந்து அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து ரிசல்ட்டை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெரிட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாமா. டெவலப்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங். என்ன பண்ணால் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும்னு ஷார்ப்பாக யோசிக்கிற அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் வந்து வளரும். நெக்ஸ்ட் வந்து லிங்க் சயின்ஸ் வித் டெய்லி லைஃப். சயின்ஸ் வெறும் புக்கில் மட்டும் இல்லை, நம்ம டெய்லி லைஃப்பில் இருக்கிற அந்த பிரச்சனையை வந்து தீர்க்க உதவுதுன்னு அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பில்ஸ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். ஸோ ஒரு ப்ராப்ளமை நம்மளே வந்து சால்வ் பண்ணிட்டோங்கிற அந்த கான்ஃபிடென்ஸு மற்றும் வந்து முடிவு எடுக்கிற அந்த திறன் இருக்குல்ல, டெசிஷன் மேக்கிங் அதிகமாகும் இந்த மெத்தட் மூலயமா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிமெரிட்ஸ் என்னென்ன. ஸோ
requires more time. ஸோ நிறைய டைம் வந்து எடுத்துக்கும். ஏன்னா வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறோம், அதை வந்து எல்லா பசங்களுமே வந்து கண்டுபிடிச்சி அதை ட்ரை பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம்ன்றது எடுக்கும். நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் லெசன்ஸ். எல்லா லெசன்ஸ்க்குமே இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்படியே யூஸ் பண்ணாலும் அதிகமான டைம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச். பல விஷய ஒருங்கிணைந்த அணுகுமுறைன்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். திஸ் அப்ரோச் கனெக்ட்ஸ் சயின்ஸ் வித் அதர் சப்ஜெக்ட்ஸ் லைக் மேத்தமெட்டிக்ஸ், என்விரான்மெண்ட் அண்ட் சோஷியல் சயின்ஸ் டு கிவ் ஹாலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ சயின்ஸை வந்து தனியாக ஒரு சப்ஜெக்டாக பார்க்காம அது வந்து மேக்ஸ், ஜியாகிரஃபி, சோஷியல் சயின்ஸ் கூட கனெக்ட் பண்ணி படிக்கிறது. இப்படி படித்தாதான் வந்து ஒரு கான்செப்டை பற்றி நம்ம வந்து முழுமையான அறிவுன்றதை நம்மளுக்கு கிடைக்கும். ரியல் வேர்ல்டில் சயின்ஸு எந்த சப்ஜெக்டையும் வந்து தவிர்த்து தனியாக இயங்கலை, எல்லாமே கனெக்டாக தான் இருக்குது. உண்மையாக வந்து இது வந்து புரிய வைக்கிறது இந்த மெத்தடு தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டீச்சிங் பொல்யூஷன்ஸ் பை கம்பைனிங் சயின்சஸ் லைக் காசஸ் அண்ட் எஃபெக்ட், ஜியாகிரஃபி, கிளைமேட் இம்பேக்ட் அண்ட் சோஷியல் ஸ்டடீஸ், ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொல்யூஷன் டாபிக் எடுக்கும்போது சயின்ஸில் ஏரில் என்ன கெமிக்கல் கேஸஸ் இருக்குது, லைக் CO2, நைட்ரஜன், இந்த மாதிரிலாம் கலந்து இருக்குது. அது எப்படி வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம படிக்கிறது பயாலஜியில் படிப்போம். ஓகேங்களா? ஜியாகிரஃபியில் வந்து இதனால் என்ன குளோபல் வார்மிங் எப்படி ஆகுதுன்றதை பார்ப்போம். எந்த ரீஜனில் வந்து வந்து மேப்பை வச்சு படிக்கிறோம். ஸோ எந்த ரீஜனில் இந்த மாதிரி வந்து பொல்யூஷன்றது இருக்குன்றதை பார்த்தா நீங்கள் ஜியாகிரஃபியில் இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா மேப்ஸ் வச்சு படிப்போம். கிளைமேட்டோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ சோஷியல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன லாஸ் போட்டிருக்காங்க, பிளாஸ்டிக் பேன் எப்படி வந்து குடிமக்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மெரிட்ஸ் பார்க்கலாம். ப்ரொமோட்ஸ் இன்டிகிரேட்டட் லேர்னிங். எல்லா சப்ஜெக்ட்ஸுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் கனெக்டிவிட்டியோட படிக்க முடியும். மேக் சயின்ஸ் மீனிங்ஃபுல் அண்ட் ப்ராக்டிக்கல். வெறும் தியரி மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் சி ரியல் வேர்ல்ட் கனெக்ஷன்ஸ். பசங்களுக்கு நம்ம படித்தது வந்து வெளி உலகத்துக்கு இப்படி தான் கனெக்ட் ஆகுதுன்றதை அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிமெரிட்ஸ். நீட்ஸ் கோஆர்டினேஷன் பிட்வீன் டீச்சர்ஸ். ஸோ வந்து சயின்ஸ் டீச்சரும் சோஷியல் மேக்ஸ் டீச்சரு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து அவங்களாம் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி பிளான் வந்து பண்ணணும். ஒரு டாப்பிக்கை கொண்டு வரும்போது ஜியாகிரஃபி டீச்சரு, சோஷியல் சயின்ஸ் டீச்சரு, ஸோ அப்புறம் வந்து சயின்ஸ் டீச்சர் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பிளான் போட்டு நீங்கள் வந்து CO2 பற்றி படிக்கும்போது நீங்கள் சயின்ஸ் டீச்சர் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இது வந்து பொலிட்டிக்கல் லாஸ் பற்றினா நீங்கள் சோஷியல் சயின்ஸ் டீச்சர் வந்து சொல்லுங்கன்ற மாதிரி டீச்சர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக கோஆர்டினேட் பண்ணி பிளான் பண்ணணும். இது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? டிஃபிகல்ட் டு பிளான் அட் டைம்ஸ். டைம் டேபிளை வந்து அலைன்மெண்ட்டு மற்றும் லெசன் பிளானிங் போடுறது, சிலபஸ்ஸு, இந்த ஃப்ரேம் ஒர்க்கு, இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப சேலஞ்சஸாக இருக்கும். எப்படி பிளான் போட்டு அந்த ஃப்ரேம் ஒர்க் சொல்கிறோம்ல, எப்படி வந்து ஒரு டாப்பிக்கை டீச் பண்ணணும்னா ஒவ்வொரு டீச்சர்ஸோட ரோல் என்னன்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி போடுறது கொஞ்சம் அதிகமான டைம்ன்றது எடுத்துக்கும். ஸோ இதை முடிச்சப்பறம் நான் டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ளீஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.